சூப்பர் சிங்கர் சீசன் 11ல ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் வீட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் கையால ஒரு ஸ்வீட்கேஸ் ஒன்று போக போகுது அப்படிங்கிற தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கான கிராண்ட் ஃபினாலேல நிக்கில் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. சரண் ராஜாவும் திஷாதனாவும் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. மீனாட்சி செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. நிக்கில விட இப்ப சரண்ராஜா பத்தியான பேச்சுக்கள் தான் சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் சரண் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டை பத்தியான ஹோம் டூர் எடுக்கிறது, அவங்க அம்மா அப்பாவோட இன்டர்வியூ, அவங்க அம்மா அப்பாவோட பேக்ரவுண்ட், இது மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூல சரணை பத்தியும் சரண் பத்தி இது வரைக்கும் தெரியாத பல தகவல்களையும் அவங்க பேரண்ட்ஸ் ஷேர் பண்றாங்க. அதுல குறிப்பா சரணுக்கு இளையராஜா அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமா நடிகர்ல உங்களோட மனம் கவர்ந்த நடிகர் யாரு? உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, சரண் வந்து அதுக்கு பதில் சொல்லல. சரணோட அம்மா, என் பையனுக்கு விஜய்னா உயிரு. விஜயோட எல்லா படத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா ஒரு நாள் விஜயோட சினிமா படத்துல வந்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா தெரிவிச்சிருக்காங்களாம். ஆக மொத்தத்துல சரண் அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சிங்கர் மேடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருக்கு இளையராஜாவையும் மிஷ்கினையும் ரொம்ப பிடிக்கும். சினிமா துறையும் எடுத்துக்கிட்டா விஜயகாந்த் அவரை ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்துக்கு அப்புறமா தளபதி விஜய் தான் ரொம்ப உயிர் அப்படிங்கிறத அவங்க அம்மா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி எப்படியோ தளபதி விஜய்களுக்கு சேர்ந்திருக்குதாம். கூடிய சீக்கிரம் தளபதி விஜய் அவரோட மேனேஜர் கையாலேயே சரண் வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் கேஸ் ஒன்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஸ்வீட் கேஸ்ல எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸை சரணுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பி அதுல விஜய் அவரோட ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு வாழ்த்து கடிதம் ஒன்று போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் தளபதி விஜயோட மேனேஜர் கையால சரண் வீட்டுக்கு போனுச்சுன்னா கண்டிப்பா சரண் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணுவாரு. தன்னோட வாழ்நாள்ல யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களோ அந்த ஒரு நபர் கையாலேயே தன்னோட பையன் சூப்பர் சிங்கர் மேடை ஏறி ரன்னரப்பா வந்ததுக்கான பரிசு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அது வந்து அவங்க பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அப்புறம் கமலஹாசனோட தயாரிப்பு நிறுவனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் போற அடுத்த படத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டு ரசிகர் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திருக்காங்க. கடந்த வருஷத்துக்கு முன்னாடி கமல் அவரோட ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சிவகார்த்திகேயன் அவரோட அமரன் திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட இந்த திரைப்படத்துக்கு நல்ல வசூல் கிடைச்சது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த படம் எதிர்பார்த்ததை விட ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வெற்றிக்கு அப்புறமா இதே கூட்டணி இப்ப மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அமரன் பட வெற்றிக்கு அப்புறமா கமலஹாசனோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் கூட்டணி அமைக்கிறார் அப்படி மாதிரி ஒரு அபிஷியல் பை வெளிவந்திருக்குது. சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல கமல்ஹாசன் அவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கக்கூடிய படத்துல சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. சேயோன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கான டைட்டிலையும் வச்சிருக்காங்க. ரீசெண்டா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போதே இது என்ன மாதிரி சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. ஆனா இவர் வந்து முருக பக்தரா நடிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.